Dear students, இந்த sum simplify பண்ணுவோம். Given sum எப்படி இருக்கு? 21 a power 3 b divided by 14 b power 2 a power 3. இதுல பாருங்க நியூமரேட்டர்ல எப்படி இருக்கு? a power 3 க்கு அடுத்து தான் b இருக்கு. ஆனா டினாமினேட்டர்ல பாருங்க அப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் என்ன செய்ய போறோம்? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறோம். அதாவது a கியூப வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு b ஸ்கொயர் என்ன செய்ய போறீங்க? இந்த சைடு கொண்டு வர போறீங்க. 21 a power 3 b divided by 14 a வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. a power 3 b power 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த நம்பர்ஸ ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? டிவைட் பண்ணிடுவோம். இது பாருங்க எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்? 7 டேபிள்ல டிவைட் ஆகும். 2 7s are 14, 3 7s are 21. 3 a power 3 b divided by 2 a power 3 b power 2. இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம்? இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு? டிவைட்ல இருக்கு. பேஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப என்ன ரூல் இங்க பயன்படுத்துவோம்? a power m divided by a power n. பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன செய்வோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப m minus n. த்ரீ பை டூ. இங்க பாருங்க பேஸ் சேமா இருக்கா? a. இப்போ என்ன செய்ய போறோம்? பவரை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 3 minus 3. அதே மாதிரி b-லையும் பாருங்க நியூமரேட்டர்லயும் என்ன இருக்கு? b இருக்கு. டினாமினேட்டர்லயும் b இருக்கு. அப்ப பேஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. பவர் என்ன செய்ய போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க பவர்ல ஒரு நம்பருமே அவங்க கொடுக்கல. அப்படி நம்பர் எதுவும் கொடுக்கலனா இங்க என்ன இருக்கதா அர்த்தம்? 1. அப்ப b 1 minus 2. 3 by 2 a 3 minus 3 0. இதுல பாருங்க ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிளோ அதான் போடுவோம். அப்ப 2ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1. என்ன 1? பெரிய நம்பர் வந்து -2ங்கிறதுனால -1. அப்ப b பவர் -1. 3 by 2 a பவர் 0. a பவர் 0னா இதோட வேல்யூ என்னது? 1. இப்ப a பவர் 0 இருக்க இடத்துல என்ன போடுவோம்? 1. அடுத்து இது பாருங்க b பவர் -1. பவர் எதுல வந்திருக்கு? நெகட்டிவ்ல வந்திருக்கு. a பவர் -m ஈக்குவல் டு 1 by a பவர் m. அப்ப இதை எப்படி எழுதுவோம்? b பவர் -1. பாருங்க இந்த a பவர் -m மாதிரி தான் இந்த b பவர் -1 இருக்கு. அப்ப இதை என்ன செய்யணும்னா இந்த ரூல்ஸ் படி நம்ம மாத்தி எழுத போறோம். 1 by இதுல பாருங்க இந்த பேஸ்ல இங்க a இருக்கு, இங்க என்ன இருக்கு? b இருக்கு. அப்ப இங்க a போட்டதுனால நம்ம இங்க என்ன போடுவோம்? b. -m இருக்குல்ல, அதுதான் இங்க -1 இருக்கு. அப்ப இதை என்ன எழுதணும் நம்ம? இந்த m இருக்க இடத்துல என்ன போட போறோம்? 1. நீங்க இந்த மைனஸ் இருக்கு -1 எல்லாம் இங்க போட்டக்கூடாது. இங்க வந்து 1 by b -1 எல்லாம் போட்டக்கூடாது. இங்க ரூல்ஸ்ல என்ன இருக்கு? a பவர் m தான் இருக்கு. அப்ப b பவர் 1 தான் வரணும். இதை எப்படி எழுதலாம்? 1 by b ன்னு எழுதலாம். ஏன்னா b வந்து 1 டைம் தான். அப்ப அந்த b பவர் -1 இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? இன்டு 1 by b. இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 1 into 3 3 3 into 1 3. நியூமரேட்டர்ல 3 by 2 into b என்ன வரும்? 2b. இதுதான் ஆன்சர். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த ஷார்ட்கட் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 21 இன்ட்டு a பவர் 3னா a எத்தனை டைம்ஸ் போடுவோம்? 3 டைம்ஸ். a இன்ட்டு a இன்ட்டு a இன்ட்டு b டிவைடட் பை 14. ஃபர்ஸ்ட் a பவர் 3 எழுதிக்கோங்க. இன்ட்டு a எத்தனை டைம்ஸ் எழுதுவீங்க? 3 டைம்ஸ். a இன்ட்டு a இன்ட்டு a. b பவர் 2னா b எத்தனை டைம் எழுதணும்? 2 டைம்ஸ் எழுதணும். இன்ட்டு b இன்ட்டு b. 7 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 7s are 14, 3 7s are 21. நியூமரேட்டர்லயும் 3a இருக்கு, டினாமினேட்டர்லயும் 3a இருக்கு. கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து நியூமரேட்டர்ல ஒரு b தான் இருக்கு.
அப்ப டினாமினேட்டர்ல உள்ள ஒரு பியும் நியூமரேட்டர்ல உள்ள ஒரு பியும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு பி தான் இருக்கும். அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 3 டிவைடட் பை 2 இன்டு பி 2b. Thanks for watching, students.